அடுத்த சினபடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் வேழமுண்ட என்று தொடங்குகின்ற 8 வரி பாடல். இது காசியில் விட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது. சந்தம் தான தந்தன தானன தன தான தான தந்தன தானன தன தான வேழமுண்ட விளாங்கண்ணி அதுபோல மேனி கொண்டு வியாபக மயலூரி வேழமுண்ட விளாங்கண்ணி அதுபோல மேனி கொண்டு வியாபக மயலூரி நாளும் இண்டர்கள் போல் மிக அயர்வாகி நான் உனைந்து விடாதருள் புரிவாயே. நாளும் இண்டர்கள் போல் மிக அயர்வாகி நான் உனைந்து விடாதருள் புரிவாயே. மால அன்று மணீசர்கள் கழுவேற மால அன்ற மணீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா மால அன்ற மணீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா காலகண்டன் உமாபதி தருபாலா காலகண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே காலகண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே நாளும் இண்டர்கள் போல் மிக அயர்வாகி நான் உனைந்து விடாதருள் புரிவாயே. காலகண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். வேழமுண்ட விளாங்கனி அதுபோல வேழம் என்கின்ற பழங்களுக்கு ஏற்படும் நோய் தாக்கிய விளாம்பழம் போல். வேழம் என்பது ஒரு வகையான பூச்சி.
அது மலரோடு இருக்கும் பொழுதே அது அது உள்ளே சென்றுவிடும். பிறகு அது கனியானால் அந்த கனியில் உள்ள சத்தை எல்லாம் அது சாப்பிட்டு விட்டு வெறும் ஓடு மட்டும்தான் இருக்கும். அது விளாங்கனியை அதிகமாக, விளாம்பழம் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை அதிகமாக அது தாக்கக்கூடிய ஒரு பூச்சி. மேனி கொண்டு வியாபக மயலூரி, உள்ளிருக்கும் சத்து நீங்கிய உடலை அடைந்து எங்கும் காம இச்சை ஊறி பரவி. இந்த உடலிலே வேடம் உண்டது போல் உள்ளிருக்கும் சத்து நீங்கிய உடலை அடைந்து எங்கும் வியாபக மயலூரி, எங்கும் காம இச்சையை ஊறி பரவி, நாளும் இண்டர்கள் போல் மிக அயர்வாகி, தினமும் அறிவின்மை மிகுந்த மூடர்கள் போல மிகுந்து தளர்ச்சி அடைந்து, நானும் நைந்து விடாதருள் புரிவாயே, நானும் மெலிந்து வாட்டமுறாதபடி அருள் புரிவாயாக முருகா என்கிறார். மால அன்று அமநீசர்கள் கடுவேற, முன்பு சமண குருக்கள் கடுவில் ஏறி இறக்கும்படியாக அவர்களாக கடு ஏறினார்கள். யாரும் அவரை கட்டளையிடவில்லை. மானம் அழிந்த பின் இறந்து விடுவதாக ஏறி அந்த கடுமரத்திலே ஏறிவிட்டார்கள். வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா, வாதம் செய்து வென்ற சம்பந்தராக வந்த சிகாமணியே, மயில் வீரனே முருகா, காலகண்டன் உமாபதி தருபாலா, விஷம் உண்ட காலகண்டராகிய உமாநாதன் சிவபிரான் தந்த குமரனே, காசி கங்கையில் மேவிய பெருமாளே, கங்கை நதியில் கரையில் உள்ள காசி, கங்கை நதி கரையில் உள்ள காசி என்ற நகரில் வீற்றிருக்கும் பெருமாளே. இந்த காசி முத்திஸ்தலங்களில் 7 ஒன்றானது. இந்த காசியிலே முருகன் தான் போருக்கு புறப்படும் பொழுது அந்த ஊருக்குத்தான் முதலில் வந்ததாக கந்தபுராணம் கூறுகிறது. ஆகையால் இவரும் அருணகிரிநாதரும் காசிக்கு சென்று அங்கே இந்த பாடலை பாடியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. வேழம் உண்ட விளாங்கண்ணி அதுபோல மேனி கொண்டு வியாபக மயலூரி, நாளும் இண்டர்கள் போல் மிக அயர்வாகி, நானுணைந்து விடாதருள் புரிவாயே, மால அன்ற மணீசர்கள் கழுவேற, வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா, காலகண்டனுமாபதி தருபாலா, காசி கங்கையில் மேவிய பெருமாளே, நாளும் இண்டர்கள் போல் மிக அயர்வாகி, நானுணைந்து விடாதருள் புரிவாயே, காலகண்டனுமாபதி தருபாலா, காசி கங்கையில் மேவிய பெருமாளே.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.